ஓம் தென்னாதுடைய சிவனே போற்றி, எந்நாத்தார்க்கும் இறைவா போற்றி. ஈசனே சிவகாமி நேசனே இணையின்ற திளைவாள் நடராஜா ஆரூரா தியாகேசா. திருச்சிற்றம்பலம் தில்லை அம்பலம். ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். இந்த பதிவு ஒரு பதிகத்தை பற்றி, அதாவது 12 திருமுறைகளில் ஒரு பதிகம். இது கோள்களால் வரும் பிரச்சனையை அறுக்கும் பதிகம், கோளறு பதிகம். கோளறு பதிகம் என்பது ஒரு பதிகத்தின் தன்மை மிகவும் பெரிது. அதை போல இந்த பதிகத்தின் தன்மை கோள்கள் திங்கள் முதல் ஞாயிறு வரை சனி, ராகு, கேது ஆகிய இந்த நவக்கிரகங்களால் ஏற்படும் பிரச்சனைகளை அறுக்கும் பதிகம் என்பதால் இதுக்கு கோளறு பதிகம் என்று பெயர். கோளறு பதிகத்தின் முதல் பதிகம், அதாவது முதல் அடிகள். வெய்யுறு தோழி பங்கன் விதமுந்த கந்தன் மிக நல்ல வீணை ததவி மாசரு கங்கை முடிமேல் அணிந்தன் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வெள்ளி சனி பாம்பிரந்து முதனே ஆசரு அவை நல்ல நல்ல அதியார் அவருக்கு மிகவே. இதுதான் அந்த பதிகம். இந்த பதிகத்தை, அதாவது இந்த பதிகத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, வெய்யுறு தோழி பங்கன், அதாவது புலித்தோல் அணிந்தவர் சிவபெருமான், அருட்பெரும் ஜோதியானவர் அவர். வெய்யுறு தோழி பங்கன் விதமுந்த கந்தன், அதாவது ஆலகால விஷம் அதை கந்தத்தில் தாங்கிய நீலகந்தன் என்பதும் பொருள். இதன் பொருள் வெய்யுறு தோழி பங்கன் விதமுந்த கந்தன் மிக நல்ல வீணை ததவி, அவர் வீணையானதை வாசிக்கிறாராம். வெய்யுறு தோழி பங்கன் விதமுந்த கந்தன் மிக நல்ல வீணை ததவி ஆசரு அவை நல்ல நல்ல அதியார் அவருக்கு மிகவே. அதாவது இந்த கடைசி அதிகளை நாம் பார்க்க வேண்டும். ஆசரு அவை நல்ல நல்ல அதியார் அவருக்கு மிகவே, அதாவது திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு இந்த நாட்கள், அதாவது சூரியன் தொடங்கி 7 கோள்களும் அதனுடன் வெள்ளி சனி பாம்பிரந்து முதனே, பாம்பு இறந்து என்பதன் பொருள் ராகு கேது, இவர்கள் இருவரும் கூட சேர்த்து நவகிரகங்களாக இந்த எல்லா பிரச்சனைகளையும் களைவதற்கு சிவபெருமானின் அருள் வேண்டும். இதுதான் இந்த கோளறு பதிகத்தின் முதல் பதிகம். இதை வீட்டில் சொல்லி வர ஜாதகத்தில் எந்த தோஷம், அதாவது சனி பயிற்சி ஆகிய தோஷங்கள் நீங்கும் என்று ஆன்மீக பெரியோர்கள் சொல்கிறாங்க. இதை நம்மளும் கதை பிடிச்சி வாழ்க்கையில் நம்ம நல்ல ஒரு பொசிஷன் அடையணும். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். தென்னாதுடைய சிவனே போற்றி.